வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. யாமி அறக்கட்டளை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ். என்னோட கிளைண்ட்ஸ் தான் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ். ஒரு மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது, அன்னதானம் தவறாமல் மனிதர்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது, இது வந்து ரொம்ப பெரிய சாதனை. அந்த சாதனை இன்னும் நிறைய வளரணும். அதோட முழு பலன்களை நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அடுத்தடுத்த தலைமுறையினரும் அதை பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, என்னோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் அதுதான். 2026 இன்னும் நிறைய பிளான் யாமி ஃபவுண்டேஷனை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, அன்னதானம் மட்டும் பண்ணிட்டு விலங்குகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மற்ற ஆதரவு இல்லாத எந்த விலங்கு இருந்தாலுமே கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி, வேக்சினேஷன் எல்லாமே யாமி பண்ணிட்டு இருக்கு. இப்போ அது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இயற்கைக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் சில விஷயங்கள் நம்ம மூலமா நடத்தணும், அதுவும் நம்ம கடமை அப்படிங்கிறத தீர்மானிச்சு அதுக்குள்ள இறங்குறோம். இன்னும் மனிதர்களுக்கும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல நம்மளோட ஃபோக்கஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதற்கு முதியோர்களுக்கும் எல்டர்லி பீப்புள், குழந்தைங்க, என்விரான்மெண்ட், அனிமல்ஸ், ஃபுட் சர்வீஸ், இந்த ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனை 2026 நான் பேராசையாகவே வச்சுருக்கேன். எல்லா வீரர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அந்த பேராசை. ஸோ இதில் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவைப்படுது, உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் சரி, நீங்கள் ₹1 கொடுத்தீங்கனாலுமே அந்த ₹1 3 விதமான காஸ்ட்க்கு போகும். ஒன்று என்விரான்மெண்ட் இயற்கைக்கு போகும், மற்றொன்று விலங்குகளுக்கு போகும், மூன்றாவது மனிதர்களுக்கு போகும். ஸோ எல்லா இடங்களையும் நம்ம கவர் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த ஆசை நீங்களும் படணும், நீங்களும் யாமி அறக்கட்டளையில் மெம்பர்ஸ் ஆகணும். நிறைய செய்யலாம், நிறைய புண்ணிய பலன்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லலாம்.